எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கொள்ளு, அதாவது இந்த நவதானியத்துல ஒண்ணு கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னே பேரு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. குதிரையோட வலிமைக்கு காரணமே அது சாப்பிட கொள்ளுதான் அப்படின்னு சொல்றது வழக்கம். அவ்வளவு வலிமைய நமக்கும் தரக்கூடியது இந்த தானியம். இந்த தானியத்துல நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கொள்ளு குழம்பு, அதாவது கொள்ளை கடைஞ்சு எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போறோம். இது வாரத்துல ஒரு நாள் கட்டாயமா சேர்த்துக்கிறது நல்லது. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கொள்ளுல கருப்பு கொள்ளு, சிகப்பு கொள்ளுன்னு ரெண்டும் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுல ரெண்டுமே கலந்துருக்கு. கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறது சிவப்பு கொள்ளு, கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கிறது வெள்ளை கொள்ளு. இதை முதல்ல கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு நல்லா ஊற வைக்கணும். 2-3 தடவை கழுவிட்டு, அதாவது 8 to 10 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓவர் நைட்டு ஊற வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொள்ளை தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுட்டு 10 மணி நேரம் ஊறினதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் கட்டி வச்சிட்டோன்னா நம்ம இப்போ பார்க்குற மாதிரி முளை வந்துடும். முதல் நாள் கொஞ்சமாக முளை இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்போ இருக்கிற மாதிரி முளை வந்துடும். கொள்ளில் வாயு ஜாஸ்தியானது, வாயு பண்டம். இதில் இந்த முளைச்ச உடனே இதனுடைய சத்துக்கள்லாம் அதிகமாயிரும், ஃபைபர் ஜாஸ்தி ஆயிரும், புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாயிருது, வாயு தன்மை குறைஞ்சி போயிடும். அதுக்கு தான் முளைக்க வச்சு சுண்டல்லாம் கூட முளைக்க வச்சு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ முளைக்க வைக்கிறதோட பலன் என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முளைச்சி இருக்கிற கொள்ளை குக்கரில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 20 சாம்பார் வெங்காயம், இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், டேஸ்ட்டுமோட மருத்துவ குணமும் அதிகம். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கு அப்புறமேலு ஒரு 4 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். 4 to 5 சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிலர் இதோட பெருஞ்சீரகம் சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துப்பேன். அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகா சேர்த்துருக்கேன். அதோட இப்போ ஜீரகம் சேர்த்தேன். இந்த ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஜீரகம் தான் சேர்த்து செய்வோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா குறைஞ்ச தீயில வச்சு வதக்கிட்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டோம். கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு அந்த சூட்டுலேயே நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், ஜீரகம், தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. குறைச்சிருந்த அடுப்பை குறைச்சிட்டு மஞ்சப்பொடியும் தனியா பொடி ஒரு 1.5 டீஸ்பூனும் இதோடு சேர்த்துட்டோம். அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டில் சேர்க்கறதுக்கு காரணம் கருகக்கூடாதுன்னு தான். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வாயு பண்டம் அப்படிங்கிறதுனால பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம், வாசனையும் கொடுக்கும். இதோட ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி போட்டு அதை நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ வேக வச்சுருந்த கொள்ளு 5 விசில் ரெடி ஆயிடுச்சு. அதை ப்ரெஷர் இறங்க விட்டுருக்கோம். நம்ம வறுத்து வச்சு ஆறின பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம் பேஸ்ட்டாக. வேக வச்ச கொள்ளு மேலே தண்ணி நிற்கிது. அதில் நம்ம கடையும் போது மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடறோம். அந்த கொள்ளை குழம்புக்கு தேவையானது போக மீதியில் ரசம் கூட வச்சுக்கலாம். இந்த வெந்த கொள்ளுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கிறதோட விட்டு விட்டு இயக்கிக்கிறோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய கொள்ளை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சிடலாம், அம்மி இல்லைன்னா உரலை வச்சு இல்லை மிக்சியில் கூட விட்டு விட்டு இயக்கிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இந்த கொள்ளு தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதை கரைச்சி விட்டுக்கிறோம். குழம்பு பக்குவத்துக்கு வேணும் இல்லையா, அதுக்கு அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம்.
தண்ணி அதிகமாக இருந்தால் அதில் ரசம் வச்சுக்கலாம், கொள்ளு ரசம். இன்னொரு வீடியோவில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் போடுறேன். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஒரு கொதி வந்த சமயத்தில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல கொள்ளு, அதை கொதிச்சிட்ருக்க குழம்போட சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதித்து வரணும். நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. ஏன்னா சாம்பார், வெங்காயம், ஜீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப மணமாக இருக்கும். அதோட கொள்ளு அதுவும் ரொம்ப நல்ல வாசனையை குழம்புக்கு ருசியவும் தரும். கொதித்து வச்சதை நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதோட கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ரெண்டும் பொரிஞ்சு வரணும். அதோட ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டோம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இந்த கருவேப்பிலை, கடுகு, ஜீரகத்தோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதத்தில் இறக்கிக்கிறலாம். இந்த தாளித்ததை நம்ம இறக்கி வச்சுருக்கிற குழம்போட சேர்த்துட்டோன்னா சுவையான, சத்தான, ஆரோக்கியத்துக்கு உகந்த கொள்ளு கடையல் தயார். இது சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.